கோகனட் சிக்கன். அதாவது இப்போ வந்து இன்னைக்கு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம பாய் தான். இந்த பாயோடைய பேர் என்னங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக அவரே சொல்லுவார். இப்போ வந்துட்டு இது வந்து கோகனட் சிக்கன் சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. நல்ல ஹாட்டின்லாம் போட்டுருக்காங்க. ஏன்னா வந்து லவ்வபிள் அப்துல்லா பாய், இவருடைய பேர் அப்துல்லா, லவ்வபிள் அப்துல்லா பாய். ஸோ அவருக்கு வந்துட்டு நம்ம ஹார்ட் டெடிகேட் பண்ணுறோம். அந்த ஹார்ட்டை பிரேக் எப்படி இருக்கு சிக்கன் எப்படி இருக்கு, ஹார்ட் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் அதில் போய் ஹார்ட் தான் திருப்பி திருப்பி சாப்பிடலாம். ஹார்ட் தான் முடியும். சொல்லுங்க அந்த மாதிரி. அதாவது இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் நேற்று உள்ள வீடியோலேயே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது. இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஆளை கூட்டம் வரும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து வீடியோ வந்து பார்க்கணும். செம்மையாக இருந்துச்சு ஃபுட்டு. கோகனட் சிக்கன் தேங்காய் பூ போடுறது மிக்க விடாமல் சாப்பிடுங்க. ரொம்ப நாளாக நம்ம அம்மா வந்துட்டு ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரீட் யாரும் இல்லைன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு புகாரி ஹோட்டல் தான் வந்துருக்கோம். புகாரி ரெஸ்டாரண்ட். இது லொக்கேஷன் எங்கன்னா இருக்குது? கரெக்டாக இருக்குது. உக்கிரகுளம் ரோடு. மன்னார்பேட்டிலேருந்து வந்தாலும் சரி, உக்கிரகுளத்துலேருந்து வந்தாலும் சரி, உக்கிரகுளம் ரோடு தான் சொல்லுவாங்க. சயின்ஸ் சென்டர் வந்து அந்த வழியாக வரலாம். பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கும் வழியாகவும் வரலாம். பைக்கை மாற்றி மாட்டோம். புரியலங்க என்னது சில்லிங்க கொஞ்சம் சாப்பிடலாம்ல. சாப்பிட்டீங்கன்னா என்ன அதில் போட்டதே வந்து நல்ல காரமாக தான் இருக்கும். நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்பைஸ் நல்லா இருக்குல்ல. டிஃப்ரெண்டாக இருக்கும். சாஃப்ட்னஸ், சிக்கனுடைய சாஃப்ட்னஸ் ஒன்று இருக்கு. மயோ சிக்கன் மயோனைஸ் சிக்கனா? இந்த ஒயிட் கலர் இது போடுவாங்க. ஒயிட் கலர் நல்லா எதை சொல்றீங்க? புரிஞ்சுட்டாரு. அது கிடையாது. எனக்கும் புரிஞ்சுட்டு. உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மென்ஷன் பிராக்கெட் போட்டு அப்துல்லா பைக்கு இந்த கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. துபாயில் ஸ்பெஷல் வந்து பிரியாணி, மந்தி எல்லாமே நல்லா இருக்கும். என்ன நல்லது? ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறது வந்து கோகனட் சிக்கன் டிஃப்ரெண்டாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவேன். நீங்கள் இன்னொரு சாப்பிட்டீங்க? இது டிஷ் பேர் என்ன? மயோ சிக்கன். இது வந்து மயோ சிக்கன் தெரியுதா? தெரியலாம். லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். மயோ சிக்கன் மீன்ஸ் இது மயோனைஸ் ஸ்பூன் வச்சு எடுங்க. மயோனைஸ் எல்லாமே பண்ணி செய்வாங்க. இல்லை, இதுலேயும் ஹார்ட் பண்ணியிருக்காங்க. மனம் எல்லாம் எதுக்கு தெரியுமா? ஹார்ட்டு இல்லை ஹார்ட்டு நீங்கள் சாப்பிட்றது இன்னைக்கு வந்து எப்படி தெரியுமா? நீங்கள் தான் வந்து ஃபுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுதான் நம்ம என்னைக்கு ஃபோன் வச்சு சாப்பிட்டோம். எப்படி உங்களோட ஃபீலிங் என்ன? இது ரொமான்ஸை பார்க்காதியா? இது டிஃப்ரெண்டான டிஷ் மாதிரி இருக்குன்னா இப்போ எதாவது ட்ரை பண்ணுற எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். மயோ சிக்கன் எதுவும் சாப்பிட கிடையாது. கோகனட் சிக்கன் எதுவும் சாப்பிட கிடையாது. டிஃப்ரெண்டாக இருக்குது. கோகனட் சிக்கன் உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. கோகனட் காணும். என்னது கோகனட்? அது கோகனட் அண்ணா. இது கோகனட் தான். அது தெரியுது. முதல்ல வந்து மிளகா தான் வந்துச்சு. மொலாத்தா அது பேர் இது மொலாத்தா. நல்லா ஸ்பைசியாக இருக்குது. அது நல்லா ஸ்பைசியாக இருக்குது. இது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. அதுக்கு தான் ஸ்பைசியாக இருக்குது. எதுக்கு ஸ்பைசிங்க? இது ஸ்பூன் வேணுமா? ஸ்பூன் வேணாம். இடதை காலத்துக்கு வச்சுக்காங்க. ஒரு சில விஷயத்துக்கு அதுக்காகவே பயப்பட வேண்டியிருக்குங்க. கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு சில பேர்.
இது எப்படி இருக்கும் தெரியுமா, அங்கே போனால் அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஆள் கமெண்ட் பண்ணுறாங்க. கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன இது சொல்கிறோம், நிறைய இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம், இவங்களோட நிறைய பற்றி சொல்லலாம். சரிங்களா? குறை இருந்துச்சுன்னா வந்து சாப்பிடுங்க, நீங்கள் வரும்போது உங்களுக்கு குறை இருந்துச்சுன்னா அதை வந்து பப்ளிக்கில் போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 5ஓட 6 ஸ்வைப் பண்ணிட்டு போயிடும். எல்லா பிஸ்னஸ் மேனும் சொல்லுவாங்கல்ல, நிறைய இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்க, எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லுங்க, குறை இருந்தால் நேரடியாக எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் எல்லா ஓனர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள்ஸுமே, கேட்டரிங்காக இருக்கட்டும், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், சிஸ்டம் ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கட்டும், எல்லாமே எல்லாம் நினைப்பாங்க. ஏதாவது குறை இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சு தரோம், திருத்திக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள்கிட்ட நம்ம அதுவும் சொல்கிறோம், குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேரெக்டாக ஓனர்ஸ்டையோ இல்லை குறை மேனேஜர்டையோ சொல்றது வந்து ஈஸியாக சொல்லிடுறோம். நாளைக்கு அவங்களே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக வராங்க, அப்போ ஒரு கஸ்டமர் எப்படி இருப்பாங்க நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக திங்க் பண்ணணும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து குறை சொல்லிட்டு போகிற கமெண்டில் வந்துட்டு அப்படி இருக்கு, ஒருவேளை அவருக்கு அன்னைக்கு நாக்கு கசந்துருக்கும் சாப்பிடும்போது. கரெக்டு தானே? எல்லா இடத்துலையுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குதான் செய்யும், எல்லா தொழிலையுமே இருக்குதான் செய்யும். ஸோ அது இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க மக்கள். நம்ம என்ன சொல்கிறோம்னா, குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்லையோ இல்லை ஓனர்ஸ்டையோ டேரக்டாக சொன்னால் கண்டிப்பாக திருத்திடுவாங்க. நிறைகள் இருக்கு சொன்னால் 4 பேரை சொன்னால் அவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும். திரும்ப அவங்களுக்கு அந்த கஸ்டமர் வேணும் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு போக போக ட்ரெயின் எல்லாமே அனுபவம் தானே. முக்கியமா யாரும் தான் தலையில முதல்ல போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிசினஸ் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது எல்லோருடைய எண்ணமாவே இருக்குமே தவிர யாருக்கும் பிசினஸ் டவுன் ஆகணும் அப்படிங்கிறது யாருடைய நோக்கமாகவே இருக்கு. புகாரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல வந்து இது 3வது பிரான்ச் இருக்கு. புகாரிங்கிற நேம்ல வந்து இது 3வது பிரான்ச்சா இருக்கு. ஆத்தென்டிக்காக பண்ணுறாங்க, ட்ரெடிஷ்னலாக பண்ணுறாங்க, ஃபுட்டு பாரம்பரியம் மிக்க ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இந்த பிளேஸ் என்னன்னு கேட்டோம்னா, நீங்க வந்து அப்துல்லா பாயோட உட்காந்து சாப்பிடுறது வந்து ரொமான்டிக்காக இருக்கு. ரீசன் என்ன தெரியுமா? பிளேஸ் பாருங்க எப்படி இருக்கு, காமா லைட்டிங் டிம்மா வச்சு, அதாவது ஒரு 10 மணிக்கு மேல அப்துல்லா பாயோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இது தெரியுது. அதாவது நம்ம ஊரு பழக்கத்துல நம்ம எடுத்து வச்சா மட்டும் சிக்கன் சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடுங்க, சிக்கன் வந்து சூடு தான். சரிங்களா? நான் மட்டும் தான் சாப்பிட்டுங்க, நீங்க சாப்பிடலாம், அவர் சாப்பிடலாம். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஆள் நீ கேட்டாங்க, சரியான காமெடி, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு தெரியுமா? பை ஒவ்வொரு இடத்தையும் பீஸா பர்கர்னு வச்சு வெற்றி இல்லை, உங்களுக்கு வெயிட்டே போடாத அப்படின்னு நீங்க பார்த்து கேட்டார். நம்ம சாப்பிட்டதான் வெயிட் போடுவோம், ஒரு பீஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அவ்வளோதான். அடுத்த பீஸ் யார் சாப்பிடுவோம்? இது ஒரு ஹைலைட் எடுத்து வந்து 78 சொல்ல மாட்டாங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்துல்லா பாய் வெயிட் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்துல்லா பாய் வரைக்கும் போய் ரீச் ஆகும். இந்த சிக்கன் எப்படி இருக்கு? ஸ்வீட்டா டேஸ்டா இருக்கு, டிஃபரெண்டான டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. ஷவர்மா இருக்குல்ல, ஷவர்மால வந்து இந்த திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சு தருவாங்க. ஷவர்மா ஷவர்மா டேஸ்ட் நல்லா பார்க்கலாம். இதுல இந்த இருக்குல்ல, கோகனட் லைட் அப்படி தூவி விட்டு அதுக்கு மேல அந்த மயா சிக்கன் ஒன்று எடுத்து அதையும் நீங்க வச்சு கோகனட் காணாத போல தெரியுது. எடுத்து போடுங்க, இதே போடுங்க. சொல்ற மாதிரி கருவேப்பிலை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க ஒரு டாக்டர். கருவேப்பிலையை வந்து நீங்க அழகா வைக்கிறீங்க, சாப்பாட்டுல போடுறீங்க, அதை எடுத்து அப்படியே குப்பையிலையும் சூப்பரா போடுறீங்க அப்படின்னா அதை அப்படியே சாப்பிடணும். அதை அப்படியே சாப்பிடணும். பழைய மக்கள் எல்லாமே சாப்பிடுவோம். பழைய காலத்துல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் வந்து நிறைய, எனக்குலாம் வந்து ஹேர் ஃபால் நிறைய இருக்கு. எதுக்கு நான் ஒரு ஆள் சொன்னது டென்ஷன் ஆகும் அதனால அப்படின்னாரு. இன்னொருத்தருக்கு தான் டென்ஷன் ஆகிடுதான். இப்போ நம்ம செம்ம டென்ஷன் ஆகாது, அப்படி முடி கட்ட வச்சு அழகா வெள்ள முடியோட தான் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. ஃபுட்டு யாரும் சொல்லக்கூடாது, தெரியுங்களா? சும்மா இருக்கீங்க நீங்க வேற. ஆமா இல்லையா? ஆமா, எல்லாருக்குமே தெரியும். நான் முன்னுதாரணத்தை சொல்றேன். மயோ சிக்கன் இந்த
மயோ சிக்கனையும் கோகனட்டையும் போட்டு விரவி சாப்பிடும்போது இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டாக டிஃப்ரெண்டான டேஸ்ட் உண்மைதான். இப்போ அதிக கமெண்ட் எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பா கமாண்ட் வேணும். அதாவது கூட்டு வந்து யாரை கூட்டு வந்து சும்மா சாதாரண கூட்டு பரவாயில்ல, கமாண்டுக்காக நான் அவங்க கூட்டு வரல. ஒரு எப்படி சொல்றது, எப்படிங்க நாங்கள் எப்பவுமே எங்கே போய் சாப்பிட போனாலும் ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு போனாலும் ஒரு பிளான்ல தான் இருக்கும். நம்ம ஊர் மக்கள் யார் நம்ம கூட சேர்ந்து வந்து ஒரு சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லை நாங்கள் யாரையும் ஆசைப்படுறோமோ நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். அவங்க சில பேர் வரணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் வர வேண்டாம்னு நினைக்கிறாங்க. வந்தால் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனல்ல பாக்குறது ஒரு சில லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. எங்களால ரிவ்யூ பண்ணலாம் வர முடியாது, பார்சல வீட்டுக்கு அனுப்பி விடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது தெரியல, நல்லா கஷ்டம் தானே. அவங்க போய்ட்டு ஈஸியாக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்து டேரக்டாக நமக்கு வர்றது இல்லை, மசாலா ஒரு சில பேர் நம்ம போத வச்சதுனால அவங்களாம் நாங்கள் சொல்லிட்டோம், நீங்களே போய் ஃபுட்டு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு பில்லை வந்துட்டு நம்ம பாஸ் இருக்காங்க, பாஸ் பார்த்துக்குங்க, பாஸ் பில்லை போட்டு வேலை முடிஞ்சு போச்சு. பெரிய விஷயமா 50,000 கொடுத்துருவோம். மொத்தம் ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோதான். கட் பண்ணிடுமா? இப்போ நமக்காக அடுத்த ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆஃப்டர் 3 ஹவர்ஸில் வந்துடும்.